ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2026 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன். யார் யாரெல்லாம் ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிப்ரவரி 2026 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து நியூவாக ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் பிப்ரவரி 2026 அப்ளை பண்ணவங்க ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டான்றனா, லாஸ்ட் எக்ஸாமுக்கே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ தான் வந்து நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் பிப்ரவரி 2026. ஆனால் என்னுடைய பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டுமே எடுத்து கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஓல்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், எஸ்பெஷலி பாஸ் பண்ணவங்க. ஓகேங்களா? இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல இல்லையா? ஸோ பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே அப்டேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபெயில் ஆனவங்களும் அதே அக்கௌண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பாஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போன எக்ஸாம் வந்து இன்ஸ்டியூட் மூலமாக போயிருந்தேன், ஆனால் இந்த எக்ஸாம் வந்து நான் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டியூட்லையுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேளுங்க. சப்போஸ் அவங்க கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ லீஸ்ட் கேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நியூவாக ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி நியூவாக ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பாஸ்வேர்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெட்ரைவ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் போக போகிறேன் அப்படின்றவங்க ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது டோட் சைட்லேருந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது என்னன்றதை பார்ப்போம். டோட்டு சார்பில் நடைபெறும் ஜிடிஇ தேர்வுகளுக்கான பதிவு போர்ட்டலுக்கு வரவேற்கிறோம். தயவு செய்து கீழுள்ள வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுங்கள். பக்கம் 1, மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண் சரிபார்ப்பு. முதலில் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடுங்கள். தேர்வு தொடர்பான சில அறிவிப்புகள் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும். உள்ளீடு செய்த பின் அதே மின்னஞ்சலை மீண்டும் டைப் செய்து உறுதிப்படுத்துங்கள். இது தட்டச்சு பிழைகளை தவிர்க்க உதவும். அடுத்து உங்கள் 10 இலக்க கைபேசி எண்ணை உள்ளிடுங்கள். உங்கள் வசம் உள்ள தற்போதைய எண்ணை மட்டுமே பயன்படுத்துங்கள். உறுதிப்படுத்த அதே எண்ணை மீண்டும் உள்ளிடுங்கள். 2 உள்ளீடுகளும் ஒன்றுதான் என சரிபார்க்கவும். அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் ஓடிபி அனுப்பவும் எனும் பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் மின்னஞ்சலில் வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட்டு சரிபார்த்து அடுத்த பக்கத்திற்கு தொடருங்கள். கடவுச்சொல் அமைத்தல் ஓடிபி சரிபார்ப்பு முடிந்ததும் கடவுச்சொல் அமைக்கும் பக்கம் திறக்கும். இப்போது உங்கள் கணக்குக்கு பாதுகாப்பான கடவுச்சொல்லை அமைக்கவும். இந்த கடவுச்சொல் அடுத்த முறை உள்நுழைவதற்கும் எதிர்கால பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும். கடவுச்சொல் குறைந்தது 8 எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 8 எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதில் பெரிய எழுத்து, அப்பர் கேஸ், சிறிய எழுத்து, லோவர் கேஸ் மற்றும் எண்கள், நம்பர்ஸ் சேர்த்து உள்ளிட வேண்டும். கடவுச்சொல்லை உருவாக்கிய பின் அதை மீண்டும் ஒருமுறை உள்ளிட்டு உறுதிப்படுத்துங்கள். கடவுச்சொல் அமைப்பு முடிந்ததும் அடுத்த பதிவு பக்கத்துக்கு தொடருங்கள். பக்கம் 2, தேர்வாளர் பதிவு விவரங்கள். இந்த பக்கத்தில் முதலில் உங்கள் முழு பெயரை உள்ளிடுங்கள். பிறந்த தேதியை காலண்டரில் இருந்து தேர்வு செய்யுங்கள். இது SSLC சான்றிதழில் உள்ள தேதியுடன் பொருந்த வேண்டும்.
உங்கள் பாலினத்தை சரியான விருப்பத்தில் இருந்து தேர்வு செய்யுங்கள். புகைப்படம் அண்ட் கையொப்பம். மொத்தம் 5 புகைப்படங்களை எடுத்து கணினி அல்லது மொபைல் கேமரா மூலம் பதிவு செய்யுங்கள். சான்றிதழில் தோன்றுவது இந்த புகைப்படமே என்பதால் மிகவும் தெளிவான மற்றும் சிறந்த புகைப்படத்தை தேர்வு செய்து முதலில் பதிவேற்ற வேண்டும். பதிவேற்றிய 5 புகைப்படங்களில் இருந்து சான்றிதழில் இட வேண்டிய புகைப்படத்தை பயனர் விரும்பியபடி தேர்வு செய்யலாம். டிஜிட்டல் கையொப்பத்திற்காக உங்கள் கையெழுத்தில் எழுதப்பட்ட கையொப்பத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றுங்கள். தெளிவாக பதிவேற்றுங்கள். அடையாள சான்று அண்ட் கல்வி விவரங்கள். ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பள்ளி, கல்லூரி அடையாள அட்டை, பாஸ்போர்ட், PA எண் போன்றவற்றை பதிவேற்றுங்கள். அடையாள சான்றின் வகையை தேர்வு செய்து அதன் கடைசி 4 இலக்கங்களை உள்ளிடுங்கள். உங்கள் உயர்ந்த கல்வி தகுதியை தேர்வு செய்து சான்றிதழ்களையும் பதிவேற்றுங்கள். தொழில்துறை தகுதிகள், டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அல்லது அக்கவுண்டான்சி போன்ற தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு உள்ள மிக உயர்ந்த நிலையை மட்டும் தேர்வு செய்யுங்கள். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என இறுதியாக சரிபார்க்கவும். எந்த பிழைகளும் இல்லையெனில் கிரியேட் ப்ரொஃபைல் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் வெற்றிகரமாக உருவாக்கப்படும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிட்ருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லும். இந்த மாதிரி அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லும். நீங்கள் இப்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, டவுன் ஆர் வில்லேஜ் இருக்கிற மாதிரி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி அண்டு உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணுற மாதிரி இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கும் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுறது தான். அது ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே நாம் அந்த அப்டேட் வந்த உடனே பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.